ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெப்சைட்டில் எப்படி கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறது, நம்ம ப்ளேஸ் பண்ண ஆர்டரை வந்து எப்படி ட்ராக் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்துடும். வாங்க இப்போ கூப்பன் கோட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு மென்ஸ் கலெக்ஷனில் வந்து ஒரு ஷர்ட் ஒன்று ஆர்டர் பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துருச்சு. இப்போ எனக்கு இதில் ஏதாவது ஒன்று இந்த க்ரீன் கலர் ஷர்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஷர்ட் சைஸ் கொடுத்துருப்போம். 36லேருந்து 44 சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இதில் எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 38 சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தோத்தி பேக்கெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வேஷ்டியில் வந்து வெல்க்ரோ வேணுமா, பேக்கெட் வேணுமான்னு கேட்டிருப்போம். நீங்கள் வேணும்னா எஸ் கொடுத்துக்கலாம், வேணாங்கும் போது நோ கொடுத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ எஸ் கொடுத்தீங்கன்னா 1550 வரும், நோ கொடுத்தீங்கன்னா 1400 தான் வரும். இப்போ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்துட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட் வந்து கார்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து வியூ கார்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஷர்ட் வந்துருச்சு. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 38 நான் கொடுத்துருக்கேன். தோத்தி வேணுமாங்கிறதும் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங்னா உங்களுக்கு வந்து சிஓடி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சிஓடி ஆப்ஷன் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக 100 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்துடும். நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறாங்கும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங், இந்த 100 ருபீஸ் வந்து ஆட் ஆகாது. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ப்ரீபெய்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷர்ட்டோட அமௌண்ட் மட்டும்தான் வரும். நீங்கள் எக்ஸஸ் அமௌண்ட் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூப்பன் டிஸ்கவுண்ட்னு இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து நான் வந்து கூப்பன் வந்து ஓணம் 24ன்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அதை என்டர் பண்ணிக்கிறேன். ஓணம் 24ன்னு என்டர் பண்ணிட்டு நான் அப்ளை கூப்பன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓணம் 24ங்கிற கூப்பன் அப்ளை ஆயிடுச்சு. அதுலேருந்து உங்களுக்கு வந்து 232 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. இப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1316 தான் வந்திருக்கு. இது வந்து லிமிட்டட் டைம்ஸ் வரைக்கும் தான் நாங்கள் கொடுப்போம். கூப்பன் கோடு வேலிட் டேட் எது வரைக்கும் நாங்கள் சொல்லிடுவோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி ஆஃபர் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் இன்ஸ்டா கஸ்டமர்ஸ்க்குன்னு நாங்கள் கூப்பன் கோடு கொடுக்கும்போது யூடியூப் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி யூடியூபுக்கு நாங்கள் கூப்பன் கோடு கொடுக்கும்போது இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறதுனால அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் நீங்கள் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூப்பன் கோடு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்துருச்சு. அடுத்து ப்ராசஸ் டு செக் அவுட் கொடுக்குறேன். செக் அவுட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்கள் அட்ரஸ் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, டிஸ்ட்ரிக்கு, தாலுக் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். நீங்கள் அதில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். எப்படி சாரீ ஆர்டர் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து டீட்டெயில்டாக போன வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம்.